உப்பு தேங்காய் மட்டுமே சேர்த்து பண்ண கவினி அரிசி கஞ்சி கூட ஒரு ஊறுகாயோ இல்ல துவையில வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் கவினி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு அந்த ஈரத்தோடவே நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சுக்கிறேன். அரிசி முழுசா இல்லாம இருந்தா போதும். பொடிச்சு வச்சது அப்படியே குக்கர்ல சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணி விதத்துக்கு 2 டம்ளருக்கு 7 டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர் மூடி போட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டு சிம் பண்ணிட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா வெந்திருக்கும். நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி கட்டி இல்லாம. இது பொடிச்சதுனால 10 நிமிஷத்துலயே வெந்துரும். பிளஸ் ஊற வைக்க எல்லாம் தேவையில்லை. இப்ப இன்னொரு 2 டம்ளர் தண்ணியை நான் கொதிக்க வச்சு இது கூட சேர்த்திக்கிறேன். இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கொதிக்க வச்சு இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்கிறேன். இன்னைக்கு நான் டம்ளர் ஊத்தி குடிக்கிற மாதிரி செய்யல, பிளேட்ல போட்டு சாப்பிடுற மாதிரி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் 1 டம்ளர் சுடுதண்ணி கூட வச்சு ஊத்திக்கோங்க. தேங்காய் துருவல் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் ஆறும்போது கெட்டி ஆகும் போது வேணும்னா 1 டம்ளர் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க.